ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி நல்ல ஹேர் க்ரோத் வேணும். எந்த ஆயில் யூஸ் பண்ணுறது, வீக்லி எவ்வளோ டைம்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் அதை ஹேரில் வச்சுருக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட் உங்களுக்கும் இருக்கா? நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நல்ல டயட் வேணும். நீங்கள் சாப்பிட்றதுல விட்டமின் அதிகமாக இருக்கணும், அயன் அதிகமாக இருக்கணும். அதாவது விட்டமின்ஸில் A, C இந்த மாதிரிலாம் ரிச்சாக இருக்க ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங், வீக்லி 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். எனக்கு டெய்லியெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாமா அப்படின்னா தேவையே இல்லை. டெய்லியும் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கேல்பில் இருக்க போர்ஸ் எல்லாம் க்ளாக் ஆகி ஹேர் ஃபாலை இன்னும் அதிகம் தான் படுத்தும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கனாலும் ஸ்கேல்புக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்து அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நாட் ஒன்லி ஹேர் க்ரோத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, உங்களுக்கு வீக் ஹேர் இருந்தது அப்படின்னா அதுவும் போயிடும். அதே மாதிரி எக்ஸஸ் ஹேர் ஃபால் இருந்ததுனாலும் அதையும் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கேல்ப் மசாஜில். ஸோ குட் டயட், வீக்லி 2 to 3 டைம்ஸ் ஆயில் பண்ணுங்கள், ஸ்கேல்ப் மசாஜ் கொடுங்க. இது எல்லாத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்.